ஐசிஐசிஐ அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். சர்வதேச அமைப்பான OFI பிரான்ஸ் கவோட்டி விருது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பி முத்துவீரன் மற்றும் ஜிவிஎன் மருத்துவமனை இயக்குநரும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் விஜே செந்தில் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓஃபி எனும் சர்வதேச நிறுவனத்தின் 2010 ஆண்டுக்கான பிரான்ஸ் கவோட்டி விருது வழங்கும் விழா திருச்சி கலையரங்க வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட நலப்பணி குழு கூட்டு மன்றத்தில் நடைபெற்றது. ஓஃபி பிரான்ஸ் நிறுவன தலைவர் எலிசபெத் பால்டன், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பி முத்துவீரன் IAS அவர்களுக்கு அவரது மக்களை தேடி மாவட்ட நிர்வாகம் என்ற பணியை பாராட்டி பிரெஞ்சு கவோட்டி விருதை வழங்கினார். அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க டாக்டர் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஸ்பெஷல் டாக்டரை கூட்டிப்போம். அந்த டாக்டர் 3 மணிக்கு என்னோட வருவாங்க. 3 மணிலிருந்து இரவு 11 மணி வரையில் ஒவ்வொரு இடத்திலும் மகளிர் துறைகள் கொண்டு சேர்ந்து அவர்களுடன் சேர்ந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். உங்க ஊருக்கு என்ன பிரச்சனை, முதலில் பொதுவான பிரச்சனை, எங்க ஊர் குடிநீர் கழிப்பிடம் அல்லது வேற என்ன பிரச்சனை, பொதுவான பிரச்சனை என்பதை நான் ஒவ்வொரு கேட்டு நேரடியாக அவர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த பகுதிக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு செய்து அந்த தாக்கல் பண்ணி உடனடியாக எந்த தொடர்ந்து போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சுமார் 250 குழந்தைகளுக்கு எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து 100% வெற்றி கண்ட திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனை மருத்துவர் விஜே செந்திலுக்கு இந்த பிரெஞ்சு கவோட்டி விருது வழங்கப்பட்டது. Award in front of my father is my dream, and I should thank my mother, my sister, and my wife. And all together I should thank they have done so much of work. I should accept them, and to find everything and to put in front of you all, I should thank Mr. Seve Gururajan for this. And I thank my hospital staff for being with me, everybody, and I thank one and all for giving me this opportunity. Thank you very much. முன்னதாக தொடர்கல்வி குழும தலைவர் டாக்டர் கே கோவிந்தராஜன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் பால்சாமி, கலைமாமணி பேராசிரியர் சோ சதீசீலன், டாக்டர் ஜெயபால் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விருது பெற்றவர்களை வாழ்த்தினார்கள். ஐயா ஜெயபால் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், இப்படி கூட ஒரு மனிதன் உழைக்க முடியுமான்னு. நீங்க எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைகளில் இருக்கிற நல்லவர்களை அழித்து அவர்களை எப்படியாவது பாராட்டி இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற மாபெரும் உள்ளம் ஐயா டாக்டர் சேவை கோசராஜன்.
சுயதொழில் தொடங்க இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி இளைஞர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி புள்ளம்பாடி அருகே பிள்ளையார் கோவிலை சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் தனியாக வசித்து வருகிறார். தனக்கு சுயதொழில் தொடங்க ஆர்வம் இருப்பதாக பலமுறை விண்ணப்பித்தும் இதுவரை தனக்கு எந்த ஒரு தீர்வும் ஏற்படாத காரணத்தால் இன்று நடைபெற்ற மனு நீதி நாள் கூட்டத்தில் மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் பாலமுருகன் வந்திருந்தார். தீக்குளிக்க முயன்ற போது அதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். விரைவில் அவர் மனு மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். கலெக்டர் நான் 3 வருஷமா மனு கொடுத்துருந்தேன். 3 வருஷமா எனக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைங்க. எனக்கு பெட்டிகளை வைக்கிறது எனக்கு இடம் கேட்டேன், இடம் தரணும்னா அதனால நான் சீமனை 2 லெட்டர் எடுத்துக்கிட்டு சீப் எடுத்துக்கிட்டு கொளுத்தி வந்தேன். தொடர்ந்து திருச்சி மாநகராட்சி 39வது வார்டு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொலைவில் உள்ள நியாய விலைக்கடையை தங்கள் பகுதியில் அமைக்குமாறு வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வேண்டுகோள் விடுத்தனர். அதனால எங்களுக்கு தேவையை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. 3 வருஷ காலம் எங்களுக்கு ரேஷன் கடை மூடியே இருக்குது. எங்களுக்கு கட்டி இன்னும் திறந்து கொடுக்கவே இல்லை. அதுல நீங்க ராமச்சந்திர நகர்ல எங்களுக்கு திறந்து கொடுக்க முடியாது நாங்க கேட்டுக்கொள்கிறோம். சிதம்பரத்தில் விடுபட்டவர்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் பகுதியில் கடந்த 1 வாரமாக இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. 21, 22ஆம் வார்டு பகுதி மக்களுக்கு வழங்கப்படுவதற்காக கொத்தங்குடி தெரு நகராட்சி பள்ளியில் பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. அப்போது 22வது வார்டில் பெயர்கள் விடுபட்டுள்ள அனைவருக்கும் தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கு வந்த வட்டாட்சியர் இந்துமதி மற்றும் தாசில்தார் ஆகியோர் விடுபட்டவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துவதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். அவருக்கு வேண்டானவங்களுக்கு மட்டும் 10 பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டாரு. நேதாஜி சீட்டுக்கு கிடையாது டோக்கன். நாங்க கேட்டாக்கா உங்களால முடிஞ்சா வாங்கிக்கணுங்கிறாரு. தீவிரவாதி அஜ்மல் கசாப்பிற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 10 பேர் கடந்த 2008 நவம்பர் 26ஆம் தேதி கடல் வழியாக மும்பைக்குள் ஊடுருவி தாஜ் ஓட்டல், ஓபராய் ஓட்டல், ரயில் நிலையம், நரிமன் இல்லம் ஆகிய பகுதிகளில் கையெறி குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் 166 பேரை கொன்றனர். இந்த சம்பவத்தில் NSG கமாண்டோக்கள் நடத்திய பதில் தாக்குதலில் 9 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அஜ்மல் கசாப் மற்றும் உயிருடன் பிடிபட்டான். அவன் மீதான வழக்கு 2 ஆண்டுகளாக நடந்து வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மரண தண்டனையை எதிர்த்து கசாப் தாக்கல் செய்த மனுவை ஹைகோர்ட் நீதிபதிகள் விசாரித்து வந்தனர். இதையடுத்து மும்பை ஹைகோர்ட் இன்று கசாப்புக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்துள்ளது. மும்பை ஹைகோர்ட் உறுதி செய்தாலும் கசாப் சுப்ரீம் கோர்ட் மற்றும் இறுதியாக ஜனாதிபதியிடம் கருணை மனு அளித்து அவையும் நிராகரிக்கப்பட்ட பின்னரே கசாப்புக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அம்மையார் குளத்தில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அம்மையார் திருக்குளத்தில் அதன் அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி தெப்ப திருவிழா 37 ஆண்டுகளுக்கு பிறகு மிக விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் பக்தர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவம் கரூரில் நடைபெற்ற நீதிமன்ற வளாக திறப்பு விழாவில் தெரிவித்தார். கரூர் அருகே உள்ள தான்தோன்றி மலையில் 15 ஏக்கர் பரப்பளவில் 10 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்த புதிய கட்டிடங்களின் திறப்பு விழா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யூசுப் இக்பால் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சதாசிவம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், நீதிபதிகள் குடியிருப்பை திறந்து வைத்து பேசுகையில், புதிய நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டும் போது அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்றும், மேலும் வழக்கறிஞர்களுக்கு அரசு சேம நல நிதியை உயர்த்தி தர வேண்டும் எனவும், நீதிமன்றத்தில் தேவையான வசதிகள் உள்ளனவா என்று பார்க்க வேண்டும், நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் அதிக மரங்களை நட வேண்டும், வழக்குகளை உரிய நேரத்தில் முடிக்க 1 நிமிஷம் கூட நாம் வீணடிக்க கூடாது என்று கூறிய அவர், வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார்.
பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியரை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி ஊட்டியில் தலைமை ஆசிரியர்களின் கூட்டமைப்பு ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஸ்ரீமதுரை அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கிருஷியா கடந்த 7ஆம் தேதி அன்று வீட்டில் மரணமடைந்தார். அந்த சம்பவத்தில் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்ததை தொடர்ந்து அப்பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆசிரியை மீது அளித்த புகாரை சமுதாய நலன் கருதி திரும்பப் பெற வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் ஊட்டி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கோஷங்கள் எழுப்பியபடி ஊர்வலம் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களுக்கு வழங்கியதை போல ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியும் இன்று இந்த இடத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி புறப்பட இருக்கிறது. 2G அலைக்கற்றை விவகாரத்தில் தீர்வு காண நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று கரூரில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்றுள்ள முறைகேடு மற்றும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வலியுறுத்தி கரூர் மாவட்ட அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் மதிமுக மாவட்ட செயலாளர் பழனிமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரத்தினவேல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பெரியசாமி, புதிய தமிழகம் கட்சி மாவட்ட செயலாளர் பாண்டியன், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் முகமது ஷகில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தலைமை வகித்து பேசுகையில், திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணி அமைந்து வருகிறது என்றும் முறைகேடாக வழங்கப்பட்ட உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும், 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பதுக்கப்பட்ட பணத்தை அரசு கையகப்படுத்தி அரசு கருவூலத்திற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 2G அலைக்கற்றை விவகாரத்தில் தீர்வு காண நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். நண்பர்களும் கலந்து கொண்டு இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி மக்களுக்கு எடுத்துகின்ற விளக்குகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் ரொக்கத்தை அள்ளிச் சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பன்ஹில் என்னும் பகுதியில் கோவிந்தராஜன் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பும் போது வீட்டின் முன்புற கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ந்து போன அவர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டிருப்பதையும் அதில் இருந்து 80,000 ரொக்கமும் 19 சவர நகைகளும் கொள்ளை போயிருந்ததை கண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அசோக்குமார் தலைமையில் கொள்ளை நடந்த வீட்டை சோதனை செய்து கொள்ளையர்களின் கைரேகைகளை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு 10 மணிக்கு பார்த்தோம். அந்த மாதிரி பீரோலாம் உடைச்சிருந்துச்சு. நிறைய ஒரு 19,000 ரூபாய் பணம் 70,000 ரூபாய் 10 மணிக்கு நாங்கள் வந்து பார்த்தோம். நான் கண்டுக்குள்ள நீங்க வீட்டில் ஏறணும் இல்லை அந்த டைம்ல ஏறணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் போலீஸுக்கு போனோம். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு உள்ள கால் போட்டு கதவை உடைச்சு அவங்க வந்து 2 லிட்டர் வழியாக வந்துருக்கோம். பாத்திரமா இல்லை. தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 3484 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான தேர்வு 3456 மையங்களில் நடைபெற்றது. 9,50,000க்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர். சராசரியாக ஒரு பணியிடத்திற்கு 272 பேர் வீதம் தேர்வு எழுதியுள்ளனர். தேர்வு நடைபெற்ற அனைத்து மையங்களிலும் சிறப்பு பறக்கும் படை அமைக்கப்பட்டு காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 300 மதிப்பெண்களுக்காக நடந்த இத்தேர்வு எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறியிருந்தனர். கடலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த சாமியார் பிரேமானந்தா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் பிராலிமலை அருகே ஆசிரமம் நடத்தி வந்த பிரேமானந்தா சாமியார் கொலை கற்பழிப்பு வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்தார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரேமானந்தாவிற்கு மூச்சு திணறல் மற்றும் கால் வீக்கம் உள்ளதால் தொடர்ந்து சிகிச்சை பெற அறிவுறுத்தினர். அதன் பேரில் பிரேமானந்தா கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் பிரேமானந்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததை அடுத்து அவர் சென்னை
அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சுய நினைவை இழந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்கு சந்தை இன்று இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் 226.79 புள்ளிகள் குறைந்து 18,438.31 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்கு சந்தையான நிப்டி 59.65 புள்ளிகள் குறைந்து 5,518.60 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். 22 காரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1916 ரூபாய். ஒரு பவுன் தங்கம் 15,328 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 53 ரூபாய் 55 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம் திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் திருச்சி 1.